நமது சுகயோக குழுவின் தலைமை பயிற்சியாளரும் உலக சாதனையாளருமாகிய சுகஸ்ரீ குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் ஆரோக்கியமான மதிய வணக்கங்கள். குருக்கிரியா பயிற்சி ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு அருமையான பயிற்சி. இப்படி ஒரு பயிற்சி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த பயிற்சியை பற்றி அந்த மாதிரி பயிற்சி நம் உடல் மனம் ஆரோக்கியத்திற்கு தேவையான பயிற்சியும் கூட. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 நாளாக இந்த பயிற்சி எடுத்துகிட்ருக்கோங்க. அந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் கிடைக்குதுங்க. 1 2 இல்லைங்க. அப்படி நம்மளுக்கு தேவையான விஷயங்கள். முதல்ல நம்ம உடல் மன ஆரோக்கியம் இருந்தால் தானங்க நம்மளுக்கு எல்லா வேலையும் செய்ய முடியும். நம்ம எவ்வளோ மருந்து மாத்திரை எடுக்கிறோம், ஆனால் சரியாக வருதில்ல, சைடு எஃபெக்ட் தான் வருது. ஆனால் இந்த குருக்கிரியா பயிற்சி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே பஞ்சா பறந்து போயிடுதுங்க. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 60 நாளாக பயிற்சி எடுத்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இந்த 60 நாளாக நீங்கள் கேட்டிங்கன்னா, 60 நாளாக என்ன மாற்றம் உங்களுக்கு உண்டாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 60 நாளாக 3 வேளை சாப்பிட்டு இருந்த நாங்கள் 1 வேளை உணவு விரதம் இருக்கிறாங்க. 2 வேளை தான் சாப்பிட்றோம். அதுவும் மிதமான உணவு தான் எடுத்துக்கொள்கிறோம். அதுவும் பசியறிந்து உணவு எடுக்கிறோம். இந்த அவசர அவசரமாக வேலைக்கு போயிட்டு ஓடியாந்து அவசர அவசரமாக போட்டு சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கிற இந்த காலத்தில் தேவைக்கேற்ப பசியறிந்து நன்றாக மென்று சாப்பிட பழகி கொண்டோங்க இந்த பயிற்சியில். அதோட பலன் பார்த்திங்கன்னா எப்படி தெரியுது, எனக்கு 54 வயசு ஆகுது. இவ்வளோ எனர்ஜிக்காக இருக்கேன். இதே நான் 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ சோர்வாக இருந்தேன், டயர்டாக இருந்தேன், மனக்குழப்பத்தோடு இருந்தேன். எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கலையே, நம்ம எதிர்பார்க்குற விஷயம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அப்படிலாம் ஒரு ஃபீலிங்கில் இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு எந்த ஃபீலிங்லேயே இல்லைம்மா. என்ன நடந்தாலும் சரி, எதையும் சமாளிக்க முடியும் நம்மளால். அப்படி தாங்க இருக்குது. அந்தளவுக்கு எங்களுக்கு எந்த வித டென்ஷனும் இல்லைங்க. இப்போ கோபம் வரதில்லை, டென்ஷன் வரதில்லை. மற்றவங்க மனசை புரிஞ்சு நடந்துக்க பக்குவம் வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் வெயிட் குறைஞ்சிருக்கு. 10 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கங்க இந்த மாதிரி உணவு முறையை மாற்றி சாப்பிட்றதுனால. ஒன்றுமே இல்லைங்க, எளிமையான உணவு முறை தான். என்ன அந்த உணவு உட்காந்து 10 நிமிஷமாக உட்காந்து மென்று நன்றாக ருசி அறிந்து அறுசுவை உணவோடு மெதுவாக சாப்பிட்றவங்க, நிதானமாக சாப்பிட்றாங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். கடகன்னு சாப்பிட்றத விட்டுட்டு பொறுமையாக நிதானமாக மென்று நல்லா சாப்பிட கற்றுக்கிட்டுருக்கோம், பழகிட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மாற்றிருக்கோங்க. அதனால் நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம்னு சொல்லலாங்க. நாங்கள் மெடிசனே எடுக்கிறதில்ல இப்போலாம். 60 நாள் ஆச்சு. ஒரு சளி, ஜலதோஷம், ஜுரம், எதுவுமே கை கால் வலி எதுவுமே இல்லைங்க. இந்தியை விட இப்போ பிரிஸ்காக இருக்கும். 2 வேளை தான் சாப்பிட்றோம், ஆனால் பிரிஸ்காக இருக்கும். அப்போ 3 வேளை சாப்பிட்டா கூட இவ்வளோ பிரிஸ்காக இருந்ததில்லை. என்ன எதுனாலும் தாங்கக்கூடிய சக்தி, எனர்ஜிங்க. சக்தி இல்லை, எனர்ஜி. அந்த அளவுக்கு இருக்குங்க பயிற்சி. அருமையாக இருக்குங்க இந்த பயிற்சி. பார்த்திங்கன்னா என் மனசில் இப்போ குழப்பம் இல்லை. யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லைங்க. எதுக்கு எதிர்பார்க்கணும், நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம், துணிச்சல் எல்லாமேங்க. நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாங்க. இப்படிலாம் சொல்லிகிட்டே போகலாம். இது மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி இப்போல்லாம் நான் 2 வீலர்லலாம் போனேன்னா, எங்கேயாவது போகிறேன், அவசரமாக போகிறேன்னா, ஐயோ மணி ஆகிடுச்சுன்னு அவசரமாக இந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறது அப்படிலாம் இல்லைங்க. டிராஃபிக் என்ன தான் ஐயோ டென்ஷன் ஆகிடும். அந்த டிராஃபிக்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிடும். இப்போ எனக்கு அந்த டென்ஷனு அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எவ்வளோ இருந்தாலும் எது இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் கரெக்ட் டைம் நான் போயிடுறோம், எல்லாமே செய்கிறோம். போகிற காரியம் மெயினாக வெற்றியோடு தான் திரும்பி வராங்க. எந்த விஷயம் எடுத்தாலும் சரி, வீட்லேயும் வேலையும் சரி, எங்கேயுமே எங்களுக்கு வெற்றி தாங்க கிடைக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஐயோ என்னடா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸே ஆனது இல்லைங்க. இந்த 60 நாளில் எடுக்கிற காரியத்தை வெற்றியோடு முடிக்கிறோம், வெற்றியோடு திரும்பி வரோம். இதுக்கு மேலே என்னங்க நம்மளுக்கு வேணும்? இவ்வளோ எனர்ஜிக்காக இருக்கும். நம்ம எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆகுது. வீட்டில் நிம்மதி கிடைக்குது. மெயின் வீட்டில் வந்தால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஆஃபீஸ் போயிட்டு வீட்டில் வந்தால் பரபரன்னு டென்ஷனாக இருக்கும். ஐயோ இந்த வேலை செய்யணும். இப்போலாம் அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு அப்படி இல்லைங்க. இந்த பயிற்சி எடுத்ததுலேருந்து எனக்கு அப்படி இல்லை. என் வீட்லேயே நிறைய, நான் மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் சேஞ்சஸ் இருக்காங்க. நான் உட்காந்து அந்த குருக்கிரியா பயிற்சி எடுக்கிறதுனால என்னுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா எதிர்மறை சக்தியெல்லாம் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. வெறும் நேர்மறை சக்தி தான். என்னை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி தாங்க ஓடிட்டுருக்கு. நல்லா அது உணர்றேங்க. அதாவது என்ன சொல்கிறது, நாங்கள் கோவில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கோவிலுக்கு போய் விழுந்து சாமி கும்பிட்றோம், அபிஷேகம் பண்ணுறோம், என்னென்னமோ பரிகாரம் பண்ணிட்டு வரோங்க. ஆனால் நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் உள்ள ஒரு தெய்வம் குடிக்கொண்டு இருக்கிறத நம்ம மறந்துட்டோங்க. இந்த பயிற்சி எங்களுக்கு அதை புரிய வச்சுதுங்க. நாங்கள் உணர்றோங்க. தினம் எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு 4 தடவை எடுக்கிறோம். குருக்கிரியா பயிற்சி எடுக்கிறோம். இந்த பயிற்சி எடுக்கும்போது அப்படி ஒரு உணர்வு, எங்களுக்கு ஆன்மீக உணர்வு இது கிடைக்குதுங்க. சித்தர்கள், மகான்கள், நம்முடைய முன்னோர்கள், தேவர்கள், குலதெய்வம் என்ன வேணுங்க நம்ம நினச்சி உட்காந்து நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து குருக்கிரியா, குருவே சரணம், என்ன அருமையான மந்திரம்ங்க. அதை பிடிச்சி உட்காரும் போது
அதோட லெவலே வேறு மாதிரி இருக்குங்க. அவ்வளோ எனர்ஜிக்காக இருக்குது. இந்த பயிற்சியை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கோங்க. இந்த பயிற்சியிலேருந்து நிறுத்தத்துக்கு மனசு வரலைங்க. அவ்வளோ நிறைய இன்னும் தேடல் என்ன இருக்குதுன்னு தேடலான்ற மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது தவிர இந்த பயிற்சியை வந்து விட்டுடணும் அப்படின்ற எண்ணமே வரலைங்க. அதாவது எந்த விஷயம் எடுத்தாலும் ஈஸியாக நாங்கள் அதில் கடந்து போயிடுறோங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த விஷயம் வந்து எப்படி முடியுதுன்னே எங்களுக்கு தெரியல. அந்தளவுக்கு ஈஸியாக கடந்து போயிடுறோம். என்ன சொல்கிறது, நிறைய அதாவது நிறைய விஷயம் கண் முன்னே நாங்கள் பார்க்குறோங்க. அதை வந்து சொல்ல முடியாது, உணரதான் முடியும். நீங்கள் இந்த பயிற்சி எடுத்தீங்கன்னா உங்களாலையும் உணர முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான பயிற்சி, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு தேவையான பயிற்சி. அதாவது நீங்கள் எல்லோரும் வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கணும். எங்கள் மாஸ்டர் பார்த்திங்கன்னா வாரத்தில் சாட்டர்டேயில் ஃப்ரீ கிளாஸ் போடுறாங்க, நடுவில் ஃப்ரீ கேம்ப்பு போடுறாங்க. இதிலெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வந்து கலந்துக்கிட்டு பாருங்கள். உங்களுக்கு திருப்தி இருந்தால், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இந்த பயிற்சி எடுங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இல்லை, நீங்களும் இந்த கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த பயிற்சியில் இணைஞ்சு நீங்கள் ஒரு பதிவு போடுவீங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க பயிற்சி. இந்த மாதிரி பயிற்சி நான் எங்கேயும் பார்த்ததில்லை. இந்த மாதிரி குருவையும் நான் பார்த்ததில்லை. குருவுக்கு கொடுக்குற அந்த பயிற்சிகள்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப 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 நன்றிங்க. இந்த வாய்ப்பையும் இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும், என்னுடைய குருநாதர் சுகஸ்ரீ குணசேகரன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த காணொளி பதிவை பார்க்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.